வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 12, நடுவு நிலைமை. குறள் எண் 111. வணக்கம். நாம் இதுவரையில் நன்றியின் மகத்துவத்தை பற்றி அறிந்து கொண்டோம். இன்று முதல் திருக்குறள் அறத்துப்பாலின் இல்லறவியலில் உள்ள நடுவு நிலைமை எனும் அதிகாரத்தின் முதல் குறளை நாம் காணலாம். நடுவு நிலைமை என்றால் பாரபட்சம் பார்க்காமல் நேர்மையுடன் இருப்பது. இது ஒரு மனிதன் பகைவர், நண்பர், அயலார் என்று பாகுபாடில்லாமல் நீதி வழுவாமல் வாழ்வதற்கான வழியை காட்டுகிறது. தகுதி என ஒன்று நன்றே, பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். நடுவு நிலைமையை பற்றி வள்ளுவர் அது ஒன்றே போதும், அதுவே ஒப்பற்ற நன்மை என்று சிறப்பித்து கூறுகிறார். ஆனால் அது எப்போது சிறப்பான அறமாக அமையும் என்பதற்கான ஒரு நிபந்தனையையும் இங்கே விதிக்கிறார். நடுவு நிலைமை என்பது நமக்கு சாதகமானவர்களுக்கு ஒரு நீதியையும் பாதகமானவர்களுக்கு வேறொரு நீதியையும் வழங்குவது அல்ல. எந்த பக்கமும் சாயாமல் அனைவரிடத்தும் சமமான அணுகுமுறையுடன் வாழ்வது ஒன்றே வாழ்வில் மிக பெரிய அறமாகும். நடுவு நிலைமையே ஒப்பற்ற அறம் என்ற வள்ளுவரின் கூற்றை உணர்ந்து நம் வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் நேர்மையையும் பாரபட்சமின்மையையும் கடைபிடிப்போம். நாளை இந்த அதிகாரத்தின் அடுத்த குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.